அன்பு நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே உங்களை மீண்டும் கர்த்தருடைய செய்திக்குள்ளதாய அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் யாவரும் இம்மட்டுமாய் கர்த்தருடைய செய்தியை கேட்டு பயன்படுத்தி வருவதற்காக நன்றி பாராட்டுகிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தலைப்பு, கிறிஸ்துவில் நம்பிக்கை, பிலீவிங் இன் கிரைஸ்ட். உயிரோடு எழுந்த ஆண்டவர், மரித்தவராக அல்ல, உயிர் பெற்றவராய் எழுந்த ஆண்டவர், அவரிடத்திலே கொள்ளுகின்ற அந்த நம்பிக்கை எவ்விதமாய் காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது என்ன? முதலாவதாக கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது என்ன, அதை சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, கானாவூர் திருமணத்திலே அம்மையார், இயேசுவினுடைய அம்மையார் அங்க இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஒருவேளை நம்ம எல்லாம் யோசித்து பார்ப்போம், இந்த சிச்சுவேஷனை யோசித்து பார்ப்போம், நம்ம வீடு அங்க நிறுத்தி பார்ப்போம், நம்ம குடும்பத்தை அங்க நிறுத்தி பார்ப்போம். திருமணத்திலே முக்கியமான ஒரு பொருள் தீர்ந்து விட்டது அல்லது காலியாகிவிட்டது அல்லது இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனைப்படுவோம். ஆகவே அங்கே வேதனை மிகுந்து காணப்படுகிறது. ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எல்லாருடைய கேலிக்கும் பரிகாசத்திற்கும் ஆளாகின்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது அம்மையார் சொல்றாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்துதான் இங்க கிறிஸ்தவ நம்பிக்கை. கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படுவதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்படி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? சொல்லுகிறோம், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்கிறோம். இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படை. நான் எதை நினைத்தாலும் அதை செய்ய எனக்கு சக்தி உண்டு, இது ஒரு நம்பிக்கை. வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர், இது ஒரு நம்பிக்கை. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்வது ஒரு நம்பிக்கை. பாடல் பாடுகிறோம், எரிகோ மதிலும் முன்னே நின்றாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், எரிகோ மதிலும் முன்னே நின்ற. அப்போ அது ஒரு நம்பிக்கை. எப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த நம்பிக்கையில் நாம் பலப்படுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள் கொடுத்திருக்கிற இந்த அருமையான தலைப்பிற்காக, நம்பிக்கையின் தலைப்பிற்காக ஆண்டவரே, உங்களுடைய நம்பிக்கையிலே, நீர் கொடுத்த நம்பிக்கையிலே தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்கிற மெய்யான தீர்க்க தரிசனத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்தார் என் தேவன் என்று சொல்கிற மேலான ஒரு நம்பிக்கைக்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். தியானத்தை நீர் ஆசீர்வதியும். கேட்கின்ற பிள்ளைகளை, கேட்கின்ற குடும்பங்களை, கேட்கின்ற திருச்சபை நண்பர்களை உமது அன்பின் கரத்துக்குள்ளாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாள் வரையிலே எங்களை சுகமாய் பலமாய் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய நம்பிக்கை. நீர் சொல்லுகின்றபடியே, உம்முடைய சித்தத்தின்படியே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கைக்காக, அந்த நம்பிக்கையின் அடிப்படைக்காக நன்றி செலுத்துகிறோம். தியானத்தை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம தேவ நாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஒரு போதும் மறவாத உண்மை பேதாவேருக்கு, ஒருபோதும் மறவாத உண்மை பேதாவேருக்கு, உனக்கென்ன கூரை மகனே, சிறுவன் தோட்டுன்னை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தோட்டுன்னை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, உரிமை தந்த என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை ஒருபோதும் மறவாத உண்மை பேதாவேருக்க, உனக்கென்ன கூரை மகனே. கப்பலின் அடித்தட்டில், இந்த சூழ்நிலை வேதத்தில் வருகிற சூழ்நிலை, கப்பலின் அடித்தட்டில் கலைப்பூடன் தூங்குவார், கதரும் ஐயோ ரட்சியும். மக்கள் சொல்றாங்க, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், எமக்கு கவலை இல்லையா? புசல் அடிக்கிறது,
வேகமாய் அலை எழும்புகிறது, கப்பல் தத்தளிக்கின்றது. எந்த சூழ்நிலையிலே கப்பல் அமிழ்ந்து விடுமோ அப்படி என்கிற ஒரு திகிலான ஒரு சூழ்நிலையில இவங்க இந்த சீஷர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. கதறு முன் சத்தம் கேட்டால் கடல் புயல் அமர்த்துவார், எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார், எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார், ஏழை பிள்ளை எனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார், ஒருபோதும் மறவாத உண்மை பேதாவீருக்க உனக்கென்ன குறை மகனே. தாவீதுக்கு போய் நிக்கிறான், கோலியாத் எதிர்க்க நிக்கிறான். கோலியாத்து உயரமா நிக்கிறான், எல்லா டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான், கவசம் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட போரா இருந்தாலும் தேவன் கொடுக்கிற அந்த கவன் ஆயுதத்தினாலே நான் ஜெயிப்பேன், எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் கொடுப்பார். இதுதாங்க நம்பிக்கை, இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே, நம்ம வாழ்க்கையின் பயணத்திலே, பலவிதமான போராட்ட நிலைமையிலே நான் ஜெயிப்பேன். நான் உயிரோடு இருக்கிற கடவுளை மீட்பராய் கொண்டிருக்கிறேன், மெய்ப்பராய் கொண்டிருக்கிறேன், தகப்பனாய் கொண்டிருக்கிறேன். அவரை ஆற்றுவார், தேற்றுவார். உன்னாசை விசுவாசம் ஜெபமோ வீணாகுமோ, உன்னாசை விசுவாசம் ஜெபமோ வீணாகுமோ, உறக்கமில்லாதவர் கண் உன்னை வீட்டொழியுமோ, இந்நில மிதியன என்ன வந்தாலும் சும்மா, இந்நில மிதியன என்ன வந்தாலும் சும்மா, இருக்குமாவர் மனம் உருக்கமில்லாதே போமா, ஒருபோதும் மறவாத உண்மை பேதாவீருக்க உனக்கு என்ன குறை மகனே. அருமையான ஒரு பாடல் பக்தன் பாடுறான். உனக்கு என்ன குறை? நம்மை மறவாதவர், ஒரு இமைப்பொழுதும் நம்மை கைவிடாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் நம்பிக்கை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். ஆகவே இந்த தியானத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் முதலாவது என்ன? என் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகின்றவர். சூழ்நிலையை மாற்றுகின்றவர் எப்படிப்பட்ட சூழலாயிருந்தாலும் மாற்றுகின்றார். வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு பெண் மரித்து போகிறார், குழந்தை மரித்து போகிறது. மரித்து போகிற குழந்தை விட எல்லாருக்குமே தெரியும், செத்து போன இழவு வீடுன்னு சொன்னா எல்லாரும் உட்கார்ந்து அழுது இருப்பாங்க. சூழ்நிலை பாருங்க, அழுகின்ற ஒரு சூழ்நிலை, பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஐயோ என் மகள் செத்து போனால் எனக்கு வேதனையின் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில என் அப்பன் அங்கே செல்கிறார், என் இயேசு அங்கே செல்கிறார், நம் இயேசு அங்கே செல்கிறார், உயிரோடு இருந்த கடவுள் அங்கே சொல்கிறார். சென்ன உடனே பாக்குறாரு, எல்லாரையும் பாக்குறாரு. ஏன் அழுறீங்க, என்ன அழுறீங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க. என்ன இது ஒரு தமாஷான கேள்வியா இருக்குது. ஏன் அழுறேன்னா குழந்தை செத்து போச்சே. குழந்தை மரிக்கவில்லை, குழந்தையை மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறார். அல்லேலூயா. என கருமையானவர்களே, தேவன் சூழ்நிலையை மாற்றுகின்றார். அழுகின்ற அந்த சூழ்நிலையை திகைக்க வைத்த தேவன். அதன் பிறகு கரத்தை பிடித்து லலிதா கூமி எழுந்திரு சிறு பெண்ணை என்றார். மகள் எழுந்தாள். நல்லா யோசித்து பாருங்க அந்த சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவே என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர்களை விடுவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று ராஜாக்கள் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடந்து போவோம். அவள் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம், ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, 14ஆம் வசனம். அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே, எங்கள் மக்களின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், நான் நல்லா குடியிருக்கிறேன். சுனேமியா சொல்றார், நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை. எல்லாரும் மலடி என்று சொன்னாங்க. அண்ணால சொன்ன மாதிரியே, அண்ணால சொன்னாங்களே மலடி என்று சொன்னாரே, அதை போலவே இந்த இடத்துல இந்த சுனேமியாளுக்கு குழந்தை இல்லை. எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க, பதறா நினைக்கிறாங்க, மலடி என்று சொல்கின்ற பற்றத்தோடு நினைக்கிறாங்க. வயது ஆயிப்போச்சு, வயது ஆகிவிட்ட சூழ்நிலை, இனி குழந்தை பிறக்குமா என்கிற ஒரு சந்தேகம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என் அப்பன் இயேசு 16ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். ஒரு குமாரன், என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்த சூழ்நிலையை கம்ப்ளீட்லி சேஞ்ச் அட்மாஸ்பியர். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், நீ எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், இல்ல உயர்வான இடத்தில் இருந்தாலும், வேதனையான இடத்தில் இருந்தாலும், எரி நரகத்திற்குள்ளே இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராகவே நம்பிக்கை என்கிற இடத்திலே, கிறிஸ்துவில் நம்பிக்கை என்கிற முதலாவதிலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுகிறார். மரித்து போன பெண், சிறு பெண் மறிக்கவில்லை என்று சொல்லிட்டு சூழ்நிலையை மாற்றிட்டாரு. இங்க வரும்பொழுது இந்த அருமையான சுனேமியாளுக்கு குழந்தை இல்லை, மகப்பேர் இல்லை. ஐயோ நான் மலடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணினுடைய சூழ்நிலை 17ஆம் வசனம் படிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து, அந்த ஸ்திரீ பாத்தீங்களா சூழ்நிலை என்ன அழகா மாத்தினாங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி, ஆமாங்க, எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். என் ஆண்டவர் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற எவரையும் கைவிடுவதே இல்லை, தள்ளுவதே இல்லை, புறம் தள்ளுவதே இல்லை என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். அதை போலவே இன்று உயிரோடு எழுந்த கடவுள் நம் மத்தியிலே, திருச்சபை மத்தியிலே, குடும்பங்களின் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நான் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். யூதேயாவுக்கு போவோம். ஏன் சொன்னா அங்கே ஒரு காரியம் செய்ய வேண்டும், அங்கே சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை, புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை, அதை மாற்ற வேண்டும். அதை நம்ம பார்க்கலாம் மத்தேயு சுவிசேஷத்துல. அதே மத்தேயு 28:20 படிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு இதாங்க கர்த்தருடைய நம்பிக்கை. நான் என்ன சொன்னேனோ அதை செய்ய சொல்ல உபதேசம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை, நீதி நெறிமைகளை, சட்ட திட்டங்களை அவர்கள் கைக்கொண்டு படிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், எப்பங்க இன்னைக்கு நேரத்தில் நாளைக்கு இல்ல, என்னைக்கு முடித்தோ தெரியல. ஆனா சொல்ற பாருங்க சாமி, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இதுதாங்க கிறிஸ்துவில் நம்பிக்கை. சூழ்நிலையை அருமையாய் மாற்றக்கூடிய தேவன் என்ன சொல்றாருன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம். இன்றைய சூழ்நிலையில கூட 4%, 5% வேகமாக வெயில் இருக்கு. எல்லாம் பார்த்து சொல்றாங்க, என்னோட சொல்றாங்க, ஐயா வெயில்ல போவாதீங்க. ஏங்க கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம், இந்த உறுதிப்பாடு நமக்கு இருக்குமானால், இந்த நிலைப்பாடு இருக்குமானால், நாம் எதற்குமே அஞ்ச மாட்டோம். குடும்பத்திலே கடினமான சூழ்நிலை, வேகமான சூழ்நிலை, என் குடும்பம் கஷ்டப்படுகிறதே. இந்த சுனியாமாவுக்கு முன்னதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஏழை விதவை சொல்றாங்க, இல்லையே என்னையும் குறைந்துபடாத பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கடன் தொல்லையால் அவதிப்படுகிற மகளை பார்த்து அங்கே அந்த எலிசா அந்த எண்ணெயை வர்ஷிக்க பண்ணி கடன் தீருமடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறார். இங்க கூட பாருங்க, கடினமான குடும்ப சூழ்நிலை, குடும்பத்திலே பண கஷ்டங்கள், குடும்பத்திலே பிள்ளைகளுடைய கஷ்டங்கள். என் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை, என் ஆண் பிள்ளைகள் வேலைக்கு செல்லவில்லை, சரியான ஒரு படிப்பு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்திலே பல சிக்கல்களை உழன்று கொண்டிருக்கிறோமா? கவலையே படாதீங்க, கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. யார் ஒருவர் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரை விடாப்பிடியாய் பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் நம்மை விடுவிக்கின்ற, நம்மை சேர்த்துக் கொள்கின்ற, நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதே போலதான் குடும்பம், திருச்சபை.
இன்று திருச்சபையில கலக்கங்கள், வேதனைகள், சுய லாபங்கள், சுய எண்ணங்கள், சுய இஷ்டங்கள், பலவிதமான போக்கு சொல்கின்ற ஒரு காரியங்கள், மேலானவன் கீழானவன் என்று தலைக்கீழான செயல்பாடுகள், இவைகளெல்லாம் நடக்கிறது திருச்சபையிலே. இவைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? மரித்த கிறிஸ்துவை இன்னும் திருச்சபைகள் மரித்தவராகவே பார்த்துக் கொண்டிருக்கிறது. சூழ்நிலை மாறவில்லை, சூழ்நிலை மாறவில்லை, சந்தர்ப்பம் மாறவில்லை. எப்பொழுது மாறும்? என் தேவன் உயிரோடு எப்பொழுது எழுதுகிறாரோ நம்முடைய திருச்சபையில், எந்த திருச்சபையா இருக்கட்டும், நான் இந்த திருச்சபை, நான் அந்த திருச்சபை, அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, ஆவி திருச்சபை, அனைத்து எந்த திருச்சபை இருந்தாலும் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. என் தேவன் அந்த திருச்சபையிலே உயிரோடு எழுந்தவராய் காணப்படுகிறாரா? உயிரோடு எழுந்த கடவுளால் தான் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். உன் சமூகத்திலே, நீ வாழ்கின்ற அந்த சமூகத்திலே எத்தனை விதமான பாதிப்புகள், வேதனைகள், ஏற்ற தாழ்வுகள், இறை வணக்கத்திலேயே, கடவுளை வணங்குகின்றதிலேயே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஒதுக்க புறம் கட்டப்பட்டவர்களுக்கு இறைவன் இல்லை, இறைவனை நேரடியாய் பார்க்கக்கூடாது என்கிற ஒரு நிலைமையிலே தவிக்கின்ற சமூகம். உறவின் முறையா, உறவுகளிலே, வேதங்களிலே அந்த உறவு தான், இந்த உறவு தான், இப்படிப்பட்ட உறவு தான் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வுகள். ஆகவே துவண்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எப்பொழுது பெறுகிறதோ அப்பொழுது என் ஆண்டவர் நம்பிக்கையாய் சூழ்நிலையை மாற்றுகின்றார், சூழ்நிலையை மாற்றுகின்றார். ஆகவே தான் சொல்றாரு, விசுவாசம் உள்ள ஜெபம். யார் ஒருவர் விசுவாசத்தோட எதை கேட்கிறார்களோ அதை நான் செய்வேன் என்று சொன்ன கடவுள் சொல்றாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணுமா? ரட்சிக்கும், பிணியாளியை சுகம் கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, செத்து போன பிள்ளையை கூட உயிரோடு எழுப்புகின்ற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு, இறைவனுடைய அடியவர்களுக்கு உண்டு. ஆகவே நமக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைத்தால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தர வல்லவர் உயிரோடு எழுந்தார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இதற்கு நாங்கள் தான் சாட்சிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு உயிரோடு எழுந்த கடவுளை நம்பிக்கையோடு துதிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை என்னுடைய காரியத்தில் நான் பார்க்கும் பொழுது 2012ஆம் ஆண்டு பேஸ் பால்சி என்கிற ஒரு சிக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த முக ஜன்னி, தமிழ சொன்ன முக ஜன்னி, பேஸ் பால்சி. நான் அவார்டு வாங்கிட்டு வந்த பிறகு அடுத்த நாள் காலையில சர்ச்சில் போயிட்டு பிரசங்கம் பண்ணா என் வாய் கோணிட்டு இருக்குது. என்னுடைய வாய் கொஞ்சம் கோணிட்டு இருக்குது. உடனே பயந்து போன, என் வாயினால தானே. உடனே டாக்டர் போய் பார்த்தேன். டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, இது பேஸ் பால்சி, இது நல்லாகிறதுக்கு 21 நாட்கள் ஆகும். ஐயோ கடவுளே, 21 நாளா? சரி, மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணிட்டு பேண்டேஜில் போட்டு இழுத்து கட்டினா பலன் ஊதுனா அப்படி என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். 11வது நாள், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 11வது நாள் என் வீட்டிற்கு முன்னால் நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் இப்ப போறேன் டாக்டர் ஆண்ட, அந்த டாக்டர் நல்ல பதில் சொல்லணும், இல்லைன்னா நான் உங்களை நம்பவே மாட்டேன். ஆகவே உங்களுடைய நம்பிக்கை என் இயேசு என்னை விடுவிப்பார் என்ற ஒரே நம்பிக்கையிலே நான் செல்கிறேன் என்று சென்ற பொழுது அவர் எல்லாத்தையும் பிரிச்சுனே இருந்தார். பிரிச்சு பார்த்துட்டு நிமிருங்க அங்கிள் என்னாரு. நிமிர்ந்து பார்த்தேன், யூ ஆர் ஆல் ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் விஞ்ஞான யுகத்தின், மருத்துவ யுகத்தின் ஒரு பெரிய அதிசயம் என்று சொன்ன. என்னன்னா 21 நாட்கள், எல்லாரும் தெரியும், ஒரு மருத்துவம் படித்தவர்களுக்கு தெரியும், பேஸ் பால்சி என்கிற வியாதி 21 நாட்களுக்கு ஆன பிறகுதான் குணமடையும். குணமடைவதோடு மாத்திரமில்லாதபடி ஏதாவது ஒரு சில்ல விண்ணங்க இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்க நான் பேசுறது, எந்த விண்ணங்களா வாயில இருக்குதானா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. என் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. ஆகவே சூழ்நிலையை கம்ப்ளீட்டாக மாற்றுகின்றவர் தான் இறைவன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக கிறிஸ்துவின் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது குறைபாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, இல்லாமையின் மத்தியிலே, துவண்டு போனவர்கள் மத்தியிலே, எனக்கு வாழ்க்கை ஒன்றுமில்லை என்ற விரக்தியான சூழ்நிலை மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகின்றார், சூழ்நிலையை மாற்றுகின்றார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது சூழ்நிலையை மாற்றி, மரித்த சூழ்நிலையை மாற்றி உயிரோடு எழுந்த சூழ்நிலையை காட்டுகிறார். இரண்டாவதாக கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறார். யோவான் சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். லாசரு மரித்து போனான்.
இந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும் வேதத்தில். அது நல்ல செய்தி தானுங்களா? லாசரு மரித்து போனான். இருந்த ஒரே சகோதரன் மரித்து போனான். ஒரே உதவியான ஆள் எங்களுக்கு மரித்து போனார்கள். எங்கள் குடும்பத்திலே வேறு ஆள் இல்லை. பாருங்க, நிர்கதியான ஒரு நிலைமை. மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் வீட்டுல யாருமே இல்லை. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாரு, அந்த ஆம்பளை பிள்ளை செத்துட்டாரு. நல்லா யோசித்து பாருங்க இந்த சூழ்நிலையை. அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். என்ன சொல்லி அழறாள்னா, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. நீங்க இருந்தீங்கன்னா சாமி, நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டான், செத்தே இருக்க மாட்டான். ஐயா, அவன் எப்படிப்பட்ட காய்ச்சல், எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட பலவீனம், எப்படிப்பட்ட சிக்கலா இருந்தாலும் நிச்சயமாய் அவன் பிழைத்திருப்பான். காரணம், என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மார்த்தாள் வைத்திருந்த நம்பிக்கை. அதேதான் மரியாதை சொல்றார், நீங்கள் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்கும். 22 வசனம் படிங்க. 22. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். என்ன அழகா சொன்னாங்க பாருங்க இந்த அம்மா. ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அந்த யோவான் சுவிசேஷம் 21:11 22 படிப்பா. முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்க இல்ல சாமி, நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இல்லாம போய் மரித்தாலும் இப்ப நீங்க வந்துட்டதுனால என்ன சொல்றாங்க, மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. 22. நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க கேட்டீங்கன்னா தேவனிடத்திலே கேட்டீங்கன்னா அது நிச்சயமாய் கொடுக்கப்படும். அது என்னுடைய சகோதரி உயிராய் இருக்கட்டுமே. என் சகோதரிய உயிராய் நம்பிக்கையின் உச்சத்துக்கு போய் நிக்கிறான்னு பாருங்க. The peak of the faith. நம்பிக்கையின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, செத்து போயிட்டான். ஏன் 4 நாள் ஆகி போச்சு, கடவுள் வராரு, யாரா பார்த்து அழுதுருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க, போய் மாலை. இதுதான் உலக சம்பிரதாயங்கள். ஆனால் என் தேவன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். முதல் சூழ்நிலையை மாற்றுகின்றார், இரண்டாவது கண்ணீரை களிப்பாய் மாற்றுகின்றவர். எப்படி மாற்றார்னா, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை இந்த 25 வசனம் படிங்க. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும், நானே சொல்ற பாருங்க, நான் தான் உயிர்த்தெழுதல். உயிரோடு இருந்த கடவுள் நான் தான். அப்புறம் ஜீவனமாய் இருக்கிறேன், ஜீவனை அளிக்கிறவரும் நான் தான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், செத்து போனாலும் பரவாயில்ல, அவன் பிழைத்துக் கொள்வான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, லாசரு பிழைத்துக் கொண்டான். லாசருவே எழுந்து வா என்று சொன்னார். உங்களுக்கு எல்லாம் அந்த சந்தர்ப்பம் தெரியும், சூழ்நிலை தெரியும். இந்த சூழ்நிலை, அதாவது கண்ணீரின் சூழ்நிலையை களிப்பாய் மாற்றுகிறது. கண்ணீரின் சூழ்நிலையை களிப்பாய் மாற்றுகிறது. என்னன்னா, நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா என்று சொன்னாலே அடுத்தது அவன் என்ன சொல்றான், நீங்க இப்பொழுதும் கடவுளத்திலே வேண்டுவது கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணிக்கலாம், கிடைக்கும். ஆகவே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். யார் ஒருவர் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் தேவனை நம்புகிறார்களோ, அவர்கள் நம்பிக்கை கண்டிப்பாய் மகிமையாய் மாறும். ஒருவேளை 4 நாள் ஆகி போயிட்டு கல்லை எப்படி புரட்டினா ஒரே நாத்தடிக்குமே. இன்னைக்கு மெடிக்கல் கிரவுண்ட்ல அநேக மருந்தெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சிக்கலான சூழ்நிலை பாடி எடுக்கிறாங்க. அப்ப 4 நாள் செத்து போயிட்டு மண்ணை வச்சுட்டவன மறுபடியும் தோண்டி எடுக்கும் பொழுது எந்த விதமான சூழ்நிலை இருக்கும், சந்தர்ப்பம் இருக்கும், நன்றாக சிந்தித்து பாருங்க. துர்நாற்றம் எவ்வளமா இருந்திருக்கும். ஆனா எல்லாத்தையும் நீக்கிட்டான்னு சொல்றாரு, லாசருவே எழுந்து வா. லாசரு எழுந்து தூக்கத்திலிருந்து எழுந்தவனை போல வெளியே வருவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக தேவன் நம்பிக்கை, தேவனத்திலே நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது சூழ்நிலையை மாற்றுகின்றவர். இரண்டாவது கண்ணீரை களிப்பாய் மாற்றுகின்றவர். மூன்றாவது இருள் நீக்கி ஒளி தருகின்றவர். அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இருள் நீங்க வேண்டுமானால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்களை மூடிக்கொண்டிருக்கிற வரையில இருள் தான் நமக்கு தெரியும் என்று நம்முடைய ஐயா ஒரு பெரிய காரியம். எல்லாரும் சொல்றேன், என்னையா என் கண் நல்லா தானே திறந்துருக்குது, நான் நல்லா தானே வெளிச்சத்தை பாக்குறேன், சூரிய விளை. அதுல என் ஆண்டவர் சொல்கிற இருள் வேறு,
பாவ இருள், அசுத்த இருள், தீமையின் இருள், அக்கிரமத்தின் இருள், இப்படிப்பட்ட இருளான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிறதே. இந்த இருள் நீங்க வேண்டுமானால் ஆண்டவர் மறுபடியும் படிக்கிற வசனத்துக்கு 26:18, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு. இந்த இருள் என்பது சாத்தானுடைய அதிகாரம் போன்றது, சாத்தானுடைய கர்ஜிக்கின்ற அதிகாரம் போன்றது, சாத்தானுடைய அடக்குமுறை போன்றது. சாத்தானுடைய வழிநடத்தல் எவ்விதமாய் தீமையான காரியத்துக்கு செல்கிறோமோ அவ்விதமாக தீமையை தருகின்றதுதான் இந்த இருளான காரியம். இந்த இருளை விட்டு நீங்கி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு. அப்ப சாத்தானுடைய அதிகாரம் இருள் என்றும் தேவனுடைய அதிகாரம் ஒளி என்றும் பார்க்கிறோம். அப்ப இந்த இருளை விட்டு ஒளியினிடத்திலே வர வேண்டும். சூழ்நிலையை மாற்றுகின்றவர், கண்ணீரை மாற்றுகின்றவர், இருளை நீக்கி ஒளி தருகின்றவர் நம் மத்தியிலே நம்மை அனுப்புகின்றவராய் செயல்படுகின்றவராய் இருக்கிறார். உயிரோடு எழுந்துகிறார். அதே 26ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது நான் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் யார் என்றேன். இது பவுல் சவுலா இருக்கும் பொழுதே, அவனை சடிதியாக கீழே விழுந்த பொழுது, அவன் இருளை சந்திக்கும் பொழுது அவன் சொல்றான், நீர் யார்? இருட்டின் மகனாய் இருக்கும் பொழுது நீர் யார் என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீர். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற நீ யாரை இவ்வளவு காலமாய் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தாயோ, யாரை அழிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாயோ, யாரை ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ, யாருடைய நாமம் இந்த உலகத்திலே வரக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு இயேசுவையே முழுவதும் மறுதலிக்க செய்து கொண்டிருந்தாயோ, அவர்தான் நான். அப்பதான் அவன் சொல்றான், ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ராஜ்யம் என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக கிறிஸ்துவில் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது சூழ்நிலை மாற வேண்டும். இதுவரை நாம் எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகின்றவர் என் தேவாதி தேவன். அவரிடத்திலே வரும்பொழுது சூழ்நிலை மாறுகிறது. மாற்றி மகிழ்ச்சியாய், வேதனையை மகிழ்ச்சியாய், தீமையை மகிழ்ச்சியாய், கண்ணீரை துடைத்து களிப்பாய், இருளை நீக்கி வெளிச்சம் கொடுக்கிறவர். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யாரை முதன்மையாய் வைக்கிறோம்? என் ஆண்டவர் உயிரோடு இருந்த கடவுளை முதன்மையாய் வைத்திருப்போமானால் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் நீர்க்கும், நம்முடைய கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறும். மாத்திரமல்ல, இருள் சூழ்ந்த வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையா மாறும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம்? யாருமே நம்முடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அநேக சூழ்நிலையிலே, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே, முதலாவது தேவனுடைய ராஜ்ய தேர்தல் இல்லையா, மருத்துவர்கள் முடியாது என்று சொன்ன சூழ்நிலையில தான் கோயில் கொண்டு வருவான். அப்பதான் பாஸ்டர் ஆடுவான், அப்பதான் ஊழியரை பார்ப்பாங்க. ஐயா, என் மகனுக்கு எங்கெங்கே எல்லாமே சுத்திட்ட பாருங்க, எங்கெங்கே எல்லாமே சுத்திட்டா, ஆனா ஒன்று நடக்கல. ஆகவே ஆண்டவராவது குணம் கொடுப்பாரா? எனக்கு அருமையாக அல்ல. முதலாவது நம்பிக்கை கர்த்தரிடத்தில் வைக்கும். ஆகவே டாக்டர் சொல்வது, மருத்துவர் சொல்வதை நம்பிக்கை வைத்து செயல்படுகிறோமே, என் ஆண்டவர் சொல்வதன் மீது ஏன் நம்பிக்கை வைக்க விடாத? நான் சொல்வதையெல்லாம் கை கொள்ளும்படிக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்க. ஆகவே ஒருவேளை நம்முடைய உபதேசத்திலே குறைபாடுகள் காணப்படுகிறதா? ஏன் அவள் கை கொள்ளவில்லை? நன்றாய் ஓடி வந்தீர்களே, உங்களை இப்பவிதமாய் செய்தது யார் என்ற கேள்விக்கு கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் மீது நம்பிக்கையாய் நாம் ஓடுவோம். அப்படி ஓடுகின்றதில் நம்முடைய இறை திட்டம் பற்றிய ஒரு தெளிவோடு ஓடுவோம். வெறுப்பை அகற்றும் அர்ப்பணிப்போடு ஓடும். வெறுப்பை எல்லாம் அகற்றணும். என் தேவன் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்ற உறுதிப்பாட்டோடு செல்ல வேண்டும். என் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக என்னோடு இருக்கிறார். அதாங்க நம்பிக்கை. நம்பிக்கை அதான். சங்கீதக்காரர் சொன்னானே, நான் மரண இருளிலே, ஐயா நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே சென்றாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாற்ற வல்லவர் என் தேவன். எந்த ஒரு கண்ணீரையும் களிப்பாய் மாற்றவல்ல தேவன், எந்த இருளையும் வெளிச்சமாய் மாற்றவல்ல தேவன். ஆகவே கடைசியாய் நாம் பார்க்கிறோம் இருளான சூழ்நிலையில மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிப்போம். மார்க் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்திப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு. எவரினுடைய
மகளுக்கு சொல்றாருங்க. அவள் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். நீ கையை வைங்க சாமி. நான் நம்பிக்கை பத்திக்கலாம். நீ கை வச்சாலே போதும். அதே மார்க் 5:28 போங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். வஸ்திரத்தின் ஓரம் என்னை தொட்டது யார்? ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? ஐயா, நான் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நாற்றம் பிடித்த ஒரு ஸ்திரீ, பல ஆண்டுகளாக வேதனையில் மலிந்து கொண்டிருக்கிற ஸ்திரீ. ஆகவே முன்பாக கூட வர முடியலையா, பின்னால வந்தையா. இதுதான் என் நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 7:7 பாருங்க. நான் உம்மிடத்தில் வரவும், அதிபதி சொல்ற, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் உம்மிடத்துல வந்து கூப்பிடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல சாமி. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வருவான், ஜம்முன் ட்ரெஸ் பண்ணி வந்து முன்னால உட்காருவான். அவன் உட்கார இடத்துல வேற யாரும் உட்காந்துட்டு இப்படியும் அப்படி ஓடிட்டு இருப்பான். காரணம் அவன் உட்கார இடம், அவனுக்காக ரிசர்வ் பண்ண இடம். எனக்கு அருமையானவர்களே, இது மிக மிக கெட்ட பழக்கம். ஆலயத்தில எந்த இடம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த இடத்தில் அமர்ந்து ஆராதனைக்கு நாம் பாத்திரராக இருக்க வேண்டும். ஆனால் இங்க பாருங்க, 100 அதிபதி சொல்றான், ஐயா நீங்க வரக்கூடாது, நீங்க வர வேண்டாம், நான் தகுதியற்றவன். இதுதாங்க நம்பிக்கையினுடைய அடுத்த உச்சம். நான் தகுதியற்றவன், நான் ஒன்றும் இல்லாதவன். ஆனால் ஒன்னே ஒன்று செய்க சாமி, ஒரு வார்த்தையை மாத்திரம், ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சூழ்நிலை மாற வேண்டும், நம்முடைய கண்ணீர் மாற வேண்டும், நம்முடைய இருளான வாழ்க்கை மாற வேண்டும். கடைசியா ஒரே ஒரு வசனம் படிங்க. 1 யோவான் புத்தகத்திலே 5:4 படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெபம். இந்த உலகத்திலே தோற்று போகாதபடி நீங்களும் நானும் கிறிஸ்தவ மக்களும் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் ஜெயிக்க வைக்கும். விசுவாசமே ஜெயிக்கின்ற, உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஆகவே நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசம் தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? இயேசு உயிரோடு எழுந்தார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட எல்லாவது செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம், பயணத்தை நடத்துவோம். என் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய நம்பிக்கையின் வழியை கேட்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றும், எங்கள் வாழ்க்கையின் கண்ணீரை மாற்றும், இருளை அகற்றும், மெய்யான ஆண்டவரே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தித்தாரும். ஆண்டவரே கண்ணீரை களிப்பாய் மாற்றித்தாரும், இருளை வெளிச்சமாய் மாற்றித்தாரும். செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் விசேஷமாய் செய்தி கேட்ட மக்கள் ஒவ்வொரு நிலைத்திருந்து நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.